ஏன் சிவபெருமான் மூன்றாவது கண் எப்போதும் மூடியே இருக்கிறது? சிவபெருமானின் மூன்றாவது கண் திறந்தால் உண்மையில் என்ன நடக்கும்? சிவபெருமானின் மூன்றாவது கண் திறந்தால் இந்த உலகம் அழியும் என்று பல புராணங்கள் கூறுகின்றன. புராணங்கள் சொல்வது போல் உலகம் உண்மையில் அழியுமா, அல்லது அதற்கு வேறு பொருள் இருக்கிறதா? இரண்டு கண்கள் உலகத்தை பார்க்கும், ஆனால் மூன்றாவது கண் உண்மையை பார்க்கும். அது வெளி உலகத்தை அல்ல, உள் உலகத்தை திறக்கும் கதவு. மன்மதன் ஆசையின் உருவம். அவனை சிவன் தனது மூன்றாவது கண் நெருப்பால் எரித்தார். அது ஒரு புராண கதை அல்ல, ஒரு உளவியல் உண்மை. நம்முள் எழும் ஆசை, அகம்பாவம், மாயை, அவையே உண்மையான மன்மதன். சிவனின் மூன்றாவது கண் திறந்தால் அவையெல்லாம் சாம்பலாகிவிடும். இந்த மூன்றாவது கண் ஆஜ்ஞா சக்கரம். இது ஞானத்தின் மையம், உள்ளுணர்வின் வாசல். இது திறந்தவுடனே நீ உலகத்தை அல்ல, உன்னை பார்க்க ஆரம்பிப்பாய். அழிவு நடப்பது உலகத்தில் இல்லை, அழிவு நடப்பது அணவம், என், எனது என்ற அகம்பாவத்தில். நாம் எப்படி நம் மூன்றாவது கண் திறப்பது? கவனம், தியானம், சுயபரிசோதனை. ஒரு நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். உங்கள் மனதிற்குள் எழும் சிந்தனைகளை கவனியுங்கள். அந்த அமைதியில உங்கள் உள்ளே இருக்கும் சிவன் விழித்தெழுவான். மூன்றாவது கண் திறந்தால் உலகம் மாறாது. உண்மையில் உலகம் மாறப்போவதில்லை, நீயே ஒரு புதிய மனிதனாக மாறுவாய்.